தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்த தாய். தொட்டியின் அருகே வளையல் உடைந்து கிடந்ததால் சந்தேகமடைந்த போலீஸ். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்த காவலர்கள். கழுத்து மற்றும் உடலில் காயங்கள் இருந்ததாக வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். தாயை கொலை செய்த நபர்கள் யார்? பின்னணி என்ன? டிசம்பர் 24ஆம் தேதி பெண் ஒருத்தவங்க வீட்டு மாடியில நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்த பல்ஜிந்தர் கவுருங்கிற பெண் தண்ணீர் தொட்டிக்குள்ள கிடந்திருக்காங்க. அவங்களோட தலை தண்ணீர்ல மூழ்கியபடியும் உடல் வெளியே தொங்கியபடியும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பெண் உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு பல்ஜிந்தரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலம் கிடந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அப்ப பல்ஜிந்தர் கையில அணிஞ்சிருந்த வளையல் உடைஞ்சு கிடந்திருக்கு. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி வெளியான ரிப்போர்ட்ல பல்ஜிந்தரோட கழுத்திலையும் உடல்களையும் காயங்கள் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு செஞ்ச போலீஸ் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. ஹரியானாவில் உள்ள யமுனா நகர் ஷியாம்பூர் பகுதியைச் சேர்ந்த சர்பஞ்ச் ஜஸ்பீர் சிங் பல்ஜிந்தர் தம்பதிக்கு கோமித் ரதின்னு ஒரு மகன் இருக்கான். இந்த தம்பதி தங்களோட மகன் கோமித் ரதிய நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க. ஆனா கோமித் ரதி தாய் சொல் பேச்ச கேட்க மாட்டான்னு சொல்லப்படுது. பெற்றோர்கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஊர் சுத்துறது, ஓதாரித்தனமா பணத்தை செலவு பண்றதுன்னு இருந்திருக்காரு. இதனால பல்ஜிந்தருக்கு தன்னோட மகனை சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கிடையில கோமித் ரதி அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பெண் கூட பீச், ஹோட்டல்னு ஊர் சுத்திக்கிட்டும் மகிழ்ச்சியா இருந்திருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பல்ஜிந்தர் தன்னோட மகனை கடுமையா கண்டிச்சிருக்காரு. நீ அடிக்கடி போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்துட்டு வருவேன்னு. படிக்க வேண்டிய வயசுல எதுக்கு லவ் பண்ணி உன்னோட எதிர்காலத்தை கெடுத்துக்கிற? ஒழுங்கா அந்த பெண் கிட்ட பேசுறத நிறுத்திட்டு படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு அப்படின்னு திட்டி இருக்காங்க. அதுக்கு மகன், என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? அவர் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அந்த பொண்ணு கூட தான் நடக்கும். இல்லன்னா நான் யாரையும் கல்யாணமே பண்ண மாட்டேன். நீ என் காதலுக்கு தடையா இருந்தன்னா உன்னை கொலை கூட செய்வேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால மகனை போட்டு தாய் சரமாரியா அடிச்சிருக்காங்க. 2 பேரும் கத்தி சண்டை போடுறத கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தாயையும் மகனையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. இதுக்கிடையில கோமித் ரதிய அவங்க பெற்றோர் இங்கிலாந்துக்கு அனுப்பி இருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமும் தாய்க்கும் மகனுக்கு இடையில தொடர்ந்து சண்டை ஏற்பட்டிருக்கு. டெய்லி 2 பேரும் போன்லயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. மகன் தன்னோட காதலை கைவிட முடியாதுன்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு. அதே மாதிரி தாயும் மகனோட காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தாய் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பெண் கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்ச கோமித் ரதி தன்னோட நண்பர்களான பங்கஜ் கூட சேர்ந்து தாயை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி சொந்தக்காரங்க யார்கிட்டையும் சொல்லாம இங்கிலாந்திலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பின கோமித் தன்னோட நண்பர் கூட சேர்ந்து காலை நேரத்துல தங்களோட கால்நடை கொட்டகையில வந்து பதுங்கி இருக்காரு. அந்த நேரத்துல பல்ஜிந்தர் தண்ணீர் எடுக்க அங்க வந்திருக்காங்க. அதை பார்த்த கோமித்தும் அவரோட நண்பரும் கையில கிடைச்ச பொருட்களை எடுத்து தாயை சரமாரியா அடிச்சிருக்காங்க. 2 பேர்கிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்க பல்ஜிந்தர் ரொம்ப போராடி இருக்காங்க. பல்ஜிந்தரும் பதிலுக்கு தன்னோட மகனை தாக்கி இருக்காங்க. அப்ப அவங்க கையில அணிஞ்சிருந்த வளையல் எல்லாம் உடைஞ்சி சிதறி இருக்கு. பல்ஜிந்தர் திருப்பி தாக்குனதால கடும் கோபமான கோமித்தும் அவரோட நண்பரும் அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. இதுல தாய் பல்ஜிந்தர் சம்பவ இடத்திலேயே வலி தாங்க முடியாம துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சடலத்தை தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டு தண்ணீர் தொட்டியில போட்ட கோமித் தாய் தண்ணீர் தொட்டிக்குள்ள தவறி விழுந்து உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காரு.
ஆனா வளையல் உடைஞ்சு கிடந்ததை வச்சும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் இது கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கோமித்தையும் அவரோட நண்பரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.